இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, மக்கள் வங்கிகள்ல பணத்த சேமிக்கிறது கடந்த 2 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஆமா. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கரெக்ட். ஆனா, இன்னொரு பக்கம் செபி வெறும் 1000த்திற்கும் குறைவான இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ஸ வச்சுக்கிட்டு 22 crore டிமேட் அக்கவுண்ட்ஸ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பல ரெகுலேட்டரி ஹேக்ஸ கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இந்த 2 முரண்பாடான விஷயங்களுக்கும் பின்னால இருக்கிற பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு விரிவா அலசப் போறோம். கண்டிப்பா. நீங்க யுபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி அல்லது ரெகுலேட்டரி பாடிஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த இன்டெப்த் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நாம ஏப்ரல் 5th அண்ட் 6th 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ தான் முழுமையா பார்க்க போறோம். சோ நீங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிறது சகஜம்தான். ஆனா இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் ஒரு பொட்டென்ஷியல் எக்ஸாம் கொஸ்டின். அதான் உண்மை. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். உங்களுடைய எக்ஸாம் அப்டேட்ஸ்க்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை ஃபாலோ பண்ணுங்க. சரி, நாம டைரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். ஆமா. முதல்ல நேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடந்த ஒரு பெரிய மாற்றத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ என்சிஇஆர்டிக்கு டீம்ட் டு பி யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. ஓஹோ, இது MOE மற்றும் DHE இணைந்து செக் 3 ஆஃப் UGC ஆக்ட் 1956 கீழ் வழங்கியிருக்காங்க, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இதுல என்சிஆர்டி மட்டும் இல்லாம 6 RIEs, அதாவது அஜ்மீர், போபால், புவனேஸ்வர், மைசூரு, ஷில்லாங், அப்புறம் PSS IV போபாலும் அடங்கும். ம். எனக்கு இங்க ஒரு கேள்வி. இப்ப அவங்களுக்கு டீம்ட் யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கிடைப்பதால் என்ன லாபம்? இஸ் இட் லைக் a school suddenly becoming an autonomous college? அதாவது இது ஒரு அகாடமிக் ஆட்டோனாமி கொடுக்குது. இப்ப அவங்க சுயமாவே UG, PG மற்றும் PhD டிகிரிஸ் ஆஃபர் பண்ண முடியும். சூப்பர். ஆமா. இதுல ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் இருக்கு. ஸ்ட்ரிக்ட்லி நோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். அவங்க லாப நோக்கத்துக்காக எதையும் செய்யக்கூடாது. ஓ, அப்ப ஃபண்ட் டைவர்ஷன் பண்ணுனா? அதுக்கு UGC அல்லது கவர்மெண்ட் பர்மிஷன் கண்டிப்பாக தேவை. ஓகே, அப்ப கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்படியே தான் இருக்கு. சரி, லாஜிஸ்டிக் செக்டர்ல பாத்தீங்கன்னா பிடிசி சாரான்பூர் தன்னுடைய பிளாட்டினம் ஜூபிலி, அதாவது 75 இயர்ஸ கொண்டாடி இருக்காங்க. ஆமா, ஏப்ரல் 2, 1951ல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு அமைப்பு இது. இதுக்காக யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா ஒரு ₹5 கொமேமரேட்டிவ் ஸ்டாம்பை வெளியிட்டிருக்காரு. இதோட விஷன் என்னன்னா, இந்தியாவை குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பவர் ஹவுஸ் ஆக்க 2030க்குள்ள மாத்துறது தான். கிரேட். அடுத்து எலெக்ஷன்ஸ் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. 2026 அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்க்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு புது ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அசாம், கேரளா, TN, WB மற்றும் புதுச்சேரியில நடக்க போற தேர்தலுக்காக நோயா கேண்டிடேட்ஸ் அல்லது KYC ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் சும்மா சாதாரணமான ஆப் கிடையாது. இது ECNet பிளாட்ஃபார்ம்ல இயங்குது. இதுல 40க்கும் மேற்பட்ட ஆப்ஸ் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. அட, அது மட்டும் இல்லாம கேண்டிடேட்ஸோட ஃபார்ம் 26 அஃபிடேவிட்டியை இதுல டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சிவிஜில், சக்ஷம் அப்புறம் EEP கேப்ஸ் கூடவும் லிங்க் ஆயிருக்கு. இது டிரான்ஸ்பரன்சில ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம். சரி, அடுத்த எனர்ஜி மற்றும் எக்கானமி பார்க்கலாம். ஏப்ரல் 1, 2026 முதல் நேஷன் வைட் E20 பெட்ரோல் ரோல் அவுட் ஆரம்பமாகுது. ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் இதை முன்னெடுக்கிறாங்க. இதுல 80% பெட்ரோல் அப்புறம் 20% ஈத்தனால் கலக்கப்படும். இங்க எனக்கு ஒரு டவுட். 20% ஈத்தனால் மிக்ஸ் பண்ணினா வெஹிக்கிள்ஸோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பாதிக்காதா? Why is the government pushing this? அதுக்கு தான் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இது 95 RON, அதாவது ரீசர்ச் ஆக்டேன் நம்பர். ஓகே. அப்புறம் இது ஃபுல்லி BIS நார்ம்ஸ் கம்ப்ளையன்ட். அதனால இன்ஜின் சேஃப்டி பாதிக்கப்படாது, கிளீன் எனர்ஜி டிரான்சிஷனும் நடக்கும். 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸ் கட்டுற ஹிடன் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் டாக்ஸஸ டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்ட்ஸ் மூலமா ரீஎம்பர்ஸ் பண்ற ஸ்கீம் இது. கரெக்ட். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் 1 year வரை வேலிடா இருக்கும். இத வச்சு பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, அதாவது BCD பே பண்ணலாம். சூப்பர். அடுத்து சில ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் பத்தி பார்க்கலாம். மோஎஸ்பீடாஸ் சவுத் கொரியாவோட KOICA மற்றும் KRVWET கூட ஒரு ஷிப் பில்டிங் பேக்ட் சைன் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது DOT சாம்ப்னான், கோவா கவ் மற்றும் கொச்சின் போர்ட் அத்தாரிட்டி CGCA ஓட கிளவுட் பாஸ அடாப்ட் பண்ணிருக்காங்க. பென்ஷன் மேனேஜ்மெண்ட்காக, கரெக்ட்டா? ஆமா. மூணாவது BIRIC பயோநெஸ்ட். இது டாக்டர் ஜிதேந்திர சிங் CSIR CFTRI மைசூருல லான்ச் பண்ணிருக்காரு. இது அவங்களோட 75th இயர் செலிப்ரேஷன்ல நடந்துச்சு. எக்ஸாக்ட்லி. இதுல பிரைமரி டொமைன்ஸ் பாத்தீங்கன்னா நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்புறம் கிறிஸ்பர். இது ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயம். சரி, இப்போ கோர் பேங்கிங் மெட்ரிக்ஸ்க்கு வருவோம். RBIயோட Q1 FY27 ஸ்டேட் பாரோவிங் பிளான் வந்திருக்கு.
ஆமா, இதோட டோட்டல் டார்கெட் ₹2,54,509 crore. இதுல பெஞ்ச்மார்க் இஷ்யூவன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அதாவது BIS பைலட் மூலமா 1,53,900 crore 9 ஸ்டேட்ஸ்ல ரேஸ் பண்ண போறாங்க. மீதமுள்ள 1,06,009 crore வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட் borrowing மூலமா நடக்கும். ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் அதாவது SDLsல டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர்றதுதான் இதோட கோல். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. டிசம்பர் 2025ல வங்கிகளோட காசா ரேஷியோ 37.9%ஆ பிளம்மேட் ஆயிருக்கு. இது ஒரு 2-year லோ. ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆமா, சேவிங்ஸ் டிராப் மட்டுமே 28.9%. ஆனா டோட்டல் டெபாசிட்ஸ் 10% வளர்ந்து 239.8 lakh crore எட்டியிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, காசா ரேஷியோ 37.9%ஆ குறையிறது வந்து பேங்க்ஸ் தங்களோட சீப் ரா மெட்டீரியல்ஸ் அதாவது லோ காஸ்ட் ஃபண்ட்ஸை இழக்கிறது போலதானா? நீங்க சொல்ற அனாலஜி 100% கரெக்ட். காசா தான் வங்கிகளுக்கு கிடைக்கிற லோ காஸ்ட் ஃபண்ட். அது குறையறதுனால பேங்க்ஸ் இப்போ மார்க்கெட்ல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதான் ரெக்கார்ட் CD இஷ்யூவன்ஸ் அதாவது FY26ல ₹15.5 lakh crore நடந்திருக்கு. இத பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான நம்பர். சரி, மக்கள் மார்க்கெட் பக்கம் போறதுனால CBDT ஒரு புது AI சாட்பாட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. அது பேரு கர்சாத்தி. இது 24/7 ஹெல்ப் கொடுக்கும். அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 ஏப்ரல் 1, 2026ல இருந்து எஃபெக்டிவ் ஆகுது. அத்தோடு PRAAMBBH 2026 கேம்பெயின் மூலியமா ரூல்ஸ் 510ல இருந்து 333 ஆகவும் ஃபார்ம்ஸ் 399ல இருந்து 190 ஆகவும் ஸ்லாஷ்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல சிம்பிளிஃபிகேஷன். இப்போ செபி செட்டு ஃபார் IAS பத்தி பார்க்கலாம். மார்க்கெட்ல 22 crore டிமேட் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா 1000க்கும் குறைவான ரெஜிஸ்டர்ட் IAS தான் இருக்காங்க. நிஜமாவா? 22 crore டிமேட் அக்கவுண்ட்ஸ் இருக்கும்போது வெறும் 1000க்கும் குறைவான IAS தானா? செபி இதை எப்படி சரி செய்ய போகுது? இதுக்காக செபி சில ரெகுலேட்டரி ஹேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதலாவதா ஃபீயை 2.5% AUAக்கு கேப் பண்ணிருக்காங்க. AUAனா அசெட்ஸ் அண்டர் அட்வைஸ், கரெக்டா? ஆமா. ரெண்டாவதா எலிஜிபிலிட்டியை ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. எனி NISM சர்டிஃபைட் கிராட் இப்போ IAA ஆகலாம். அப்போ நிறைய பேர் இப்போ அட்வைசர்ஸ் ஆகலாம். சரி, அடுத்து இன்னோவேஷன்ஸ். NSE மற்றும் IGX சேர்ந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டொமெஸ்டிக் பெஞ்ச்மார்க் நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ்ஸை லான்ச் பண்றாங்க. இது GIXஐ பேஸ் பண்ணியிருக்கும். ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா NSIL மற்றும் த்ருவ ஸ்பேஸ் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க ஃபார் ஸ்பேஸ் கிரேட் சோலார் பேனல்ஸ். இந்த மார்க்கெட் 12.3% CAGRல வளருது. ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். அடுத்து நாம டிஃபென்ஸ் மற்றும் நியூக்ளியர் ட்ரையாட் பத்தி பார்ப்போம். இது UPSCக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. INS அரிஹமன் S4 விசாகப்பட்டினம்ல கமிஷன் பண்ணிருக்காங்க. இத ராஜ்நாத் சிங் பண்ணிருக்காரு. இதுல 70% இண்டிஜினஸ் கண்டென்ட் இருக்கு. கூடவே லார்ஜ் கேவிடேஷன் ஃபவுண்டேஷனும் போட்டிருக்காங்க. இந்த SSBN கிளாஸ் சப்மரீன்ஸை பார்க்கும்போது INS அரிஹந்த் 2016லயும் INS அரிகாட் 2024லயும் 6000 tons 4 டியூப்ஸோட வந்துச்சு. ஆமா. ஆனா இப்போ INS அரிதர்மன் 2026ல 7000 tons 8 டியூப்ஸோட வருது. So it's essentially double the firepower with an advanced reactor. எக்ஸாக்ட்லி. இது ஒரு பெரிய டெக்னாலஜி லீப். இதுல K4 அதாவது 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அல்லது 24x K15 அதாவது 750 கிலோமீட்டர் மிசைல்ஸ் வச்சுக்கலாம். வாவ். அப்புறம் நியூக்ளியர் ட்ரையாட் கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா US, ரஷ்யா, UK, பிரான்ஸ், சைனாக்கு அப்புறம் இந்தியா 6th நாடா இருக்கு. எக்ஸாம்ஸ்க்கு இந்த 7000 tons டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் 8 டியூப்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சர்ஃபேஸ் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா IOS சாகர் மிஷனை INS சுனைனா மூலமா எக்ஸிக்யூட் பண்றாங்க. இதோட ரூட் மும்பைல ஆரம்பிச்சு கொலம்போ, புகேட், ஜகார்த்தா, சிங்கப்பூர், சிட்டகாங், யங்கோன், மாலே அப்புறம் கொச்சி வரைக்கும் 16 நேஷன்ஸை கவர் பண்ணுது. இந்த IOS சாகர் மிஷன்ல 16 நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கு. இது வெறும் டிப்ளமேட்டிக் விசிட்டா அல்லது ஸ்ட்ராட்டஜிக் ஆபரேஷனா? இது ஹைலி ஸ்ட்ராட்டஜிக். IUU ஃபிஷிங், பைரசி அப்புறம் ஒரு $1 பில்லியன் ட்ரக் ட்ரேடை கவுண்டர் பண்றது தான் இதோட மெயின் ஃபோக்கஸ். சூப்பர். அடுத்த PLR சிஸ்டம்ஸ் நெஜெவ் LMGஸோட முதல் 2000 டெலிவரி நடந்திருக்கு அவுட் ஆஃப் 41,000. இது 7.62x51 mm. இந்த PLR சிஸ்டம்ஸ் IWI இஸ்ரேல் மற்றும் அதானியோட ஜாயிண்ட் வெஞ்சர் மலான்பூர் MPல இருக்கு. ஸ்பேஸ்ல எக்ஸ்ட்ரீம் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட மிஷன் மித்ரா லே லடாக்ல 3500 மீட்டர்ஸ் உயரத்துல நடந்திருக்கு.
இது ககன்யான் ஹைபாக்சியா டெஸ்ட்ஸ்க்காக. ஆமா. அப்புறம் பிஆர்ஓ ப்ராஜெக்ட் சேத்தா கூட 47th ரைசிங் டே HQ பீக்கனேர்ல நடந்திருக்கு. இப்போ ஜியோபாலிட்டிக்ஸ் ஐகாமோட வெஸ்ட் ஏஷியா சிச்சுவேஷன் செகண்ட் மீட்டிங் ராஜ்நாத் சிங் தலைமையில நடந்திருக்கு. இதுல ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. 40 பெட்ரோகெமிக்கல்ஸ் மீதான ஃபுல் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷனை ஜூன் 30, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏடிஎஃப் பிரைஸ் ஹைக்கும் 25%க்கு கேப் பண்ணிருக்காங்க. இது நம்ம டொமெஸ்டிக் எனர்ஜி செக்யூரிட்டியை ரொம்பவே பாதிக்கும் இல்லையா? ஆமா, ஏடிஎஃப் கேப் அப்புறம் எல்பிஜி சப்ளை கண்டெக்ஸ்ட்ல இது ரொம்ப முக்கியம். மியான்மார்ல ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. மின் ஆங் லாயிங் 11th பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆயிருக்கார். அவர் டாட்மடா சார்ஜை ஈவின் ஊகிட்ட கொடுத்திருக்கார். வைஸ் பிரசிடென்ட்ஸாக நன்னினி ஆய் மற்றும் யூன் யோசா இருக்காங்க. அங் சான் சூகி 27 இயர்ஸ் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்ஸ்க்கு இந்த பேர்கள் மட்டும் போதும். கரெக்ட். இப்போ ஸ்போர்ட்ஸ்குள்ள போலாம். இனாகுரல் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் 2026 சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு. ராய்ப்பூர், ஜக்தால்பூர், சர்குஜால. இதுல 338 டோட்டல் மெடல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல #1 கர்நாடகா 38 டோட்டல் 23 கோல்டு, #2 ஒடிஷா 57 டோட்டல் 21 கோல்டு, அப்புறம் #3 ஜார்க்கண்ட் 35 டோட்டல். இன்னொரு நியூஸ், AIU டோப்பிங் ரிப்போர்ட் கிரைசிஸ்ல இந்தியா குளோபல் ரேங்க் #1ல இருக்கு. 148 சஸ்பெண்டட். இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். #2 கென்யா, #3 ரஷ்யா. வாடா 2024 டேட்டா படி பாசிட்டிவிட்டி ரேட் 3.6%. இதுல டியூட்டி சந்த், பர்வேஜ் கான், தனலக்ஷ்மி செக்கார் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. கேலோ இந்தியால நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் AIU டோப்பிங் ரிப்போர்ட்ல இந்தியா #1 அப்படிங்கிறது அதிர்ச்சியா இருக்கு. How is the AFI responding? AFI நேஷனல் கேம்ப்ஸை டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா எக்ஸாம்க்கு இந்த 3.6% பாசிட்டிவிட்டி ரேட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. அடுத்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்தியாஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆர்ட் ஒர்க்கா யசோதா அண்ட் கிருஷ்ணா ஓவியம் மாறியிருக்கு. இது 1890ஸ்ல ராஜாரவி வர்மா வளைஞ்சது. மும்பை ஆக்ஷன்ல இது 167.20 crores, அதாவது 17.98 மில்லியனுக்கு சேல் ஆயிருக்கு. வாங்கினது சைரஸ் எஸ் பூனாவாலா. சீரம் இன்ஸ்டிடியூட் சேர்மன் இது வாங்கியிருக்காரு. ஜஸ்ட் லைக் பிரிசர்விங் அ நேஷனல் மான்யூமெண்ட். ஆமா, ராஜாரவி வர்மாவோட அந்த யூரோப்பியன் ஆயில் டெக்னிக்ஸ் அப்புறம் இந்தியன் மித்தாலஜி பிளெண்ட் UPSC ஹிஸ்டரியில அடிக்கடி கேட்கப்படுற ஏரியா. இப்போ நாம இம்பார்ட்டன்ட் டேஸ ஒரு ராத்திக்ஸேலா பாத்திரலாம். April 3, 262nd AMC ரேசிங் டே. இதோட தீம் One Health, One Force. April 4, 21st International Day for Mine Awareness. Theme: Invest in Peace, Invest in Mine Action. April 5, International Day of Conscience. அப்புறம் மறுபடியும் April 5 நேஷனல் மேரிடைம் டே. SS லாயல்டி 1919 நினைவு கூர்றதுக்காக. பர்ஃபெக்ட். இப்போ நாம Q&A ரிவிஷனுக்கு வந்துட்டோம். நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். Q1. What is the exact cap on fees for IAS under SEBI C2? 2.5% of assets under advice, அதாவது AUA. Correct. Q2. Entity partnered with NSE for natural gas derivatives and the index name. Indian Gas Exchange, அதாவது IGX. அப்புறம் இண்டெக்ஸ் பேரு GIXI. Super. Q3. INS Aridaman vertical launch tubes and displacement. 8 vertical launch tubes, அப்புறம் 7,000 tons displacement. Last one. Q4. Kalo India Tribal Games. Highest total medals versus #1 ranked state. ஹையஸ்ட் டோட்டல் ஒடிஷா 57 மெடல்ஸ். ஆனா #1 ரேங்க் கர்நாடகா. ஏன்னா அவங்க 23 கோல்டு வாங்கியிருக்காங்க. எக்ஸலண்ட். இன்னைக்கு நாம AI எப்படி இன்கம் டாக்ஸுக்குள்ள கர்சாத்தி மூலமா வந்திருக்கு, அப்புறம் ஸ்பேஸ்ல துருவ ஸ்பேஸ் மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் எப்படி வராங்கன்னு பார்த்தோம். ஆமா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ லிசனர்ஸ்க்கு ஒரு கேள்வி. கவர்னன்ஸ் அப்புறம் ஸ்பேஸ் இவ்ளோ ஃபாஸ்டா ஆட்டோமேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திங்க் அபவுட் விச் கோர் பப்ளிக் செக்டர் இன் இந்தியா வில் பி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை AI by 2030. இத பத்தி யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல சிந்தனை. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.